நான் கல்யாணம் ஆன முதல் 2 வருஷத்துலலாம் வந்து நிறைய வேக்கம் கிரியேட் ஆகும். ஒன்று அவங்க ஒரு மாதிரி அலுஃபா ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லைஃப் வேற ஒரு ஜேர்னிலேருந்து வேற ஜேர்னி வந்தது. நாங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி பிரியாவும் வைஷாலியும் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, வைஷாலி அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, பிரியா அவங்க அம்மா கிட்ட பயங்கர க்ளோஸ். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் தனிமே ஆகுது என்னன்னா, அவங்க எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாமே இருந்துருவாங்க. அது என்ன ஆயிடும்னா, நீங்க ஹாப்பியா இருக்கும் போது அது எதுவுமே தெரியாது. ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சோகமா இருக்கீங்கன்னே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாதப்போ உங்க லைஃப்ல வந்து அந்த பிரச்சனையை யார் தீர்ப்பா? ஸோ அம்மா கிட்ட நாங்கள் சொல்லும் போது நமக்கு எல்லா விஷயம்லாம் தெரியாது. எனக்கு 25 வயசுக்கு இருக்கிற பக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு இருக்கிற பக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கையை 2 மடங்கா வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட போய் எடுத்தோன்னே இந்த ஒரு பிரச்சனை இருக்குமா, இதுக்கு என்னவா பண்ணலான்னு கேட்டுட்டா, இங்க ஈகோ பிரஸ்டீஜ் எல்லாம் வந்து அம்மா கிட்டே இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா இருன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம சொன்னோம். ஸோ எங்க லைஃப்ல வேக்கம் வரும்போது அந்த வேக்கமை ஓவர் கம் பண்ண வச்சது எங்க அம்மா தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க கல்யாண வாழ்க்கையே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும்ல. அப்போ வந்து நாங்க லிசன் பண்ற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டோம். ஓகே, அம்மா இதை சொல்றாங்க, இதை வந்து நம்ம பண்ணுவோம்.